விவசாயி சின்னம்னாலே அது நம்ம சின்னம் தான். எங்கள் கட்சிக்கு மட்டும்தான் அந்த சின்னம் பொருந்தும். இப்போ அதை பிடுங்க பார்க்குறாங்கன்னா அது ஒரு பயம் தான். எங்கள் கட்சி மேலே இருக்க பயம், இவங்களை எப்படியாச்சும் முடக்கிடணும், இவங்களை எப்படியாச்சும் கீழே தள்ளிடணுன்ற இதுதான். நீங்கள் எவ்வளோ கீழே தள்ளினாலும் நாங்கள் மேலே தான் வருவோம். அவ்வளோதான் நான் சொல்லுவேன், வேறு ஒன்றும். நம்ம எல்லாருமே நாங்கள் தவறு எங்கள் மேலே எதுவும் கிடையாது அப்படின்னா, அதனால் நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி சின்ன சின்ன அச்சுறுத்தல் நம்மளை இப்போ செய்ய தான் செய்வாங்க. நாங்கள் முன்னேறியே தான் போயிட்டோம். இது அதான் அரசியல் காழ்ப்புணர்ச்சி தான். நாம் தமிழ்ச்சி வந்து மக்கள் மனசுல தொடர்ச்சியா வந்து ஒரு நல்மதிப்பை பெற்றிருக்கு. அதை வந்து சிதைக்கணும், குழைக்கணும். அதோடைய நோக்கம்தான். அதான் பின்னணி தான், அரசியல் காழ்ப்புணர்ச்சி தான். வேற என்ன இருக்க போகுது? நாம் தமிழ்ச்சி என்ன பண்ணாலுமே வந்து என்ன சொல்றது, மக்கள் மனசுல நல்மதிப்பு மட்டும்தான் பெறுறாங்க. சிதைக்க முடியல, கட்சியை வந்து எதுவும் பண்ண முடியலன்ற ஒரு ஆதங்கத்துல சின்னத்தை பறிக்கிறதுக்கான ஒரு வேலை தான் இது. கண்டிப்பா சின்னம் நம்மளை விட்டு எங்கேயும் போகாது. இது எவ்வளவோ அதான், இது எல்லாமே அரசியல் காழ்ப்புணர்ச்சி தான். நாங்க இதெல்லாம் கடந்து வருவோம். இதுக்கு மேலேயும் பார்க்க நாங்க தயாரா தான் இருக்கோம். ஆல்மோஸ்ட் எல்லா கட்சியும் தான். பிஜேபியா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், எல்லா கட்சியும் தான். நாங்கள் வளர்றது மத்திய சர்க்காருடைய ஆட்சி இருக்கிறதுனால அவங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம், இல்லை அது அவங்களுடைய ஆட்சி இப்போ வர்றதுனால நாடாளுமன்ற தொடர்றதுனால நாடாளுமன்றத்தில் மெஜாரிட்டி நாங்கள் இங்கே தமிழ்நாட்டில் அவங்கள வெல்லுவதற்கான தடுப்பு நாங்கள் அதிகமாக இருக்கிறதுனால அவங்க அதை நினைக்கிறாங்க. ஸோ அதனால் எங்களுக்கான இடையூறுகள் அவங்க தர முயற்சிக்கிறாங்க. அதனால் எண்ணிய சோதனை, இந்த சின்னம் இதெல்லாம் இருக்கிறதுனால நாங்கள் எதாக இருந்தாலும் முயற்சி பண்ணுவோம். எங்களுக்கு சின்னம் வந்தாலும் சரி, சின்ன வராட்டியும் சரி, நாங்கள் எங்களுடைய கலப்பணியை நாங்கள் ஏற்றி நாங்கள் எங்கள் மக்கள்கிட்ட நன்மதிப்பை பெற்று அந்த வாக்கை நாங்கள் பெறுவோம். நாங்கள் அதுக்கான வெல்வதற்கான உறுதியாக முயற்சி செய்வோம். நாங்கள் வெல்றதுக்கான வேலையை செய்வோம். வழக்கறிஞர்கள், முக்கிய பிரமுகர்கள், நாம் தமிழர் கட்சி முக்கிய பிரமுகர்கள் வந்து அதற்கான ஒரு வழிமுறைகளை தேடிட்டு இருக்கிறாங்க. நிச்சயம் நாங்கள் மீட்டு எடுப்போம் ஐயா. நாம் தமிழர் கட்சி இன்னும் வந்து வளரக்கூடிய ஒரு கட்சி. இனிமேல் வந்து நாம் தமிழரை ஒழிக்கணும்னா வாய்ப்பே கிடையாதுங்க. நாங்கள் வந்து உணர்வுக்காக, என்னுடைய இனத்திற்காக வளத்திற்காக நான் வந்து நிற்கிறோம் ஐயா. அதனால ஒருபோதும் எங்களை அழிக்கணும்னு நினைக்கிறது சாத்தியக்கூறுகளே கிடையாதுங்க. இனி ஒருபோதும் நாம் தமிழர் கட்சி வீழ்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாதுங்க. எங்களை யாராலும் வீழ்த்த முடியாதுங்க. நன்றி. சின்னம் வந்து எங்களுக்கு தெரிஞ்சு 100% கிடைக்கும். அப்படி கிடைக்காத பட்சத்துலேயும் நாங்கள் எந்த சின்னம் கொடுத்தாலும் இது வந்து மக்களுக்கான தேர்தல். நம்ம தமிழ் இனத்துக்காக, தமிழ் மக்களுக்காக போராடுறதுக்காக நாங்கள் நிற்கிறோம். தமிழ் மக்களுக்கு நல்லதை செய்கிறதுக்கும் தமிழ் இன போராட்டத்துக்காக நிற்கிறோம். பிரபாகரன் சொன்ன மாதிரி தமிழ் இனத்துக்காக, தமிழ் மக்களுக்காக தான் இந்த கழகம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. அதுக்காக எந்த சின்னம் கொடுத்தாலும் நாங்கள் அதற்காக நின்று போராட தயாராக உள்ளோம்.